சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சீனுடைய அழையால அவர் சந்தோஷமா நான் ஆசைப்பட்டேன். அவர் தான் வரணும்னு. சனிக்கிழமை நான் போராடணுவோம் கவர்னர் மாளிகையில், அவருக்காக போராடணுவோம், ஒத்தியில் போராடணுவோம். ஏன் சொல்லு, எனக்கு மனவேதனை, ரொம்ப வேதனை. அவர் பட்ட வேதனை யாருமே படக்கூடாது. இன்னைக்கா நாளைக்கா முதலமைச்சர் அவ்வளோ தெரிய வச்சாங்க. எல்லாம் கடவுளுடைய இதில் ஆசீர்வாதத்தில் வந்தார். அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக நான் இந்த தொகுதி கிடையாது, நான் மணலி. இருந்தாலும் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. இந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்டடா இருந்தது. ஏன் ஏஜுக்கு எக்ஸைட்டடா இருந்ததுன்னா, உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பாருங்க, இன்னும் வரப்போற காலத்துல நாங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் எங்க தலைமுறையோட போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு அவரை பார்த்தோம். நல்லாவே இருக்கு. எங்க தாய் தகப்பை, அதுக்கு முன்னாடி உள்ள எங்க தாத்தா பாட்டி பட்ட கஷ்டம் எல்லாம் எங்க தலைமுறையோட போயிருட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பண்றாரு. 50 நாள்லயே நிறைய பண்ணியிருக்கிறாரு, இன்னும் பண்ணுவாரு. அதான்ப்பா, அங்கங்கே கேள்விப்படுறதா சொல்றோம். அங்கங்கே அவருடைய சபார்டினேட்ஸ் போய் நேராவே மீட் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நடக்கிற ஊழல் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்றதுனால அவர் ஒரு சீட்ல உட்காந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அவருக்கு கீழே இருக்கிற குரூப் செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவருடைய கைடன்ஸ் தான். அப்பவுமே தெரியுது இல்லையா, ஆரம்பமே இப்படி இருக்கு, நான் போக போக நல்லா இருக்கும். அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. பட் எங்கேயோ ஒரு இடத்துல முளைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் குறைஞ்சாலும் ஒரு பக்கம் முளைச்சிக்கிட்டு தான் இருக்கு. படிப்படியா தான் குறையும். இத்தனை வருஷம் பொறுத்துக்கிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அது அரசாங்கம் தான் சொல்லணும். அவங்களுடைய வருமானம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்ல முடியாது. காய்க்கிற மரம் என்னைக்கும் கல்லடி பட தான் செய்யும். உண்மைதான்ல. நல்லது செஞ்சாலே அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் வரும். அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணட்டும். இத்தனை வருஷம் அவங்க பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க பார்த்தோம் எங்க தலைமுறை. இனிமே வரப்போறத உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க. நிறையவே நடந்துட்டு இருக்கு. 50 நாள்லயே நிறைய நடந்துருக்கு. ஆமா, நிச்சயமா சாத்தியமாகும். மனசு வச்சா, மக்கள் பப்ளிக் மனசு வச்சா சாத்தியமாகும். இல்லாட்டி கஷ்டம். ஆமாப்பா, பணம் கொடுத்திருந்தா அந்த நேரத்தோட முடிஞ்சிருக்கும். இது அவங்க லைஃபே செட்டில் ஆகுது இல்லையா, ஒரு ஜாப்னால அவங்க லைஃபே செட்டில் ஆகுது இல்லையா. ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். இது வந்து அவர் லைஃப் செட்டில் ஆகுது, அதுக்கப்புறமும் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல. தளபதின்றதை விட எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அது. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமே நல்லாச்சுதான் வளரும். எந்த பிரச்சனை, எங்க ஏரியா எம்எல்ஏ, எங்க சிஎம், பெரம்பூர் தொகுதிக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும். பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு மன திருப்தியா இருந்துச்சு. ஏன்னா நாங்க வந்து லைவ் படத்திலே பார்த்து நேரா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்னெல்லாம் மாற்றம், எல்லாம் மாற்றம்னா ஓரளவுக்கு நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க அவரோட உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் பேசாம கொள்ளாம குறைகள் சொல்லாம இருந்தா நல்லது நடத்தும். இங்க இந்த ரோடுகள்லாம் கொஞ்சம் மாத்தணும். அந்த லைன் எல்லாம் மாத்திரம், தண்ணி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க தெருவுக்கு ஸ்ட்ரீட் லைட் இல்லைங்க. ஸ்ட்ரீட் லைட் தேவை. மெயினா எங்க ஏரியாவுக்கு நிறைய பேருக்கு பட்டா இல்லைங்க. பட்டா தேவை. அதுதான் மெயினா எங்க ஏரியாவுக்கு தேவை. அதுக்காக எனக்கு முதலமைச்சரை பார்க்க வரும். ஆனா பேச முடியல. பட்டா இருக்கு, பர்மா பட்டா கொடுத்தாங்கண்ணா. இலவச பட்டான்னு கலைஞர் பீரியட்ல கொடுத்தாங்க. அந்த பட்டா வந்து இன்னும் உயிர் பெறல. பட்டாவா தான் இருக்கே தவிர பட்டா உயிர் பெறல, ஆன்லைன்ல ஏறல. அதுக்கு உண்டான முயற்சியா முன்னால இருந்து எம்எல்ஏ ஆர்டிஸ்ட வச்சோம். யாராலையும் ஈஸி பார்க்க முடியாது இந்த ஏரியால. ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கொடுத்தாங்க, ஒருத்தர் கொடுக்கல. நிறைய பேருக்கு இல்ல. நிறைய பிரச்சனைங்க இருக்குதா. இப்ப முதலமைச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது சரி பண்ணணும். நாங்க அதுக்காக தான் இன்னைக்கு அவரை பார்க்க வந்தோம். ஆனா அவரை பார்க்க முடியல, கிட்ட போக முடியல கிரௌடுனால. ரொம்ப தூரமாவே நீங்க பாத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கறது. சொல்ல போனா முருகரை பாக்குறது, அவரை பார்க்கறது ஒரே ஃபீலிங்கா இருந்தது எனக்கு. ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. இதுவரையுமே எல்லாருமே நல்லா இருக்குதான் சொல்லிட்டு வராங்க. எங்க தொகுதிக்கு இனிமேதான் நடக்கும். ஒண்ணு இதுவரை இங்க நடக்கல. பெரம்பூர் தொகுதி வரை பொறுத்தவரையும் இங்க எதுவுமே பண்ணல. ரோடு வீடு ஸ்டாலின் பீரியட்ல தான் போட்டாங்க. ஆண்டவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. ஆண்ட காலமா ஆண்டவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. புதுசா வந்திருக்காங்க, பாப்போம். டைம் கொடுக்கணும்ல. உடனே எப்படி நடக்கும்? ஒரு 6 மாசமாவது ஆகணும். அவங்க அதுல இருந்து தெளிவா ஆகணும். தெளிவானாதான் வேலை நடக்கும். அது அவங்களுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. இவங்க செயல்முறையை பார்த்துதான் இன்னும் நல்லா செய்வாங்கன்றது என்ன இருக்கு எங்களுக்கு.
சொல்லதானே செய்வாங்க. அவங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்றாங்க. இவங்க அதுக்கு அவங்க சொல்லாத அளவுக்கு இவங்க கரெக்ஷன் பண்ணி செய்யணும். அதுதானே இவங்களோட வேலை. அவங்க வாயை திறக்காத அளவுக்கு இவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்க பேசுறதுக்கு வேலையே இல்லையே. அவங்களோட வேலை அதுதானேங்க. ஆப்போசிட்னாலே என்ன, நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அது ஒரு குத்தி சின்னதா ஒரு பிள்ளை இருந்தாலும் காட்டதான் செய்வாங்க. புரியுதுங்களா? அதை கரெக்ஷன் பண்ண வேண்டியது இவங்களோட வேலை தானே. அதனால குடும்பத்திலே குறை இருக்கு, 4 பேர் இருக்க குடும்பத்திலே குறை இருக்கு, ஆட்சியில குறை இருக்காதா சொல்ல மாட்டாங்களா? எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இப்போ கரூர் விஜய் போனாங்க, யாராவது லஞ்சம் கேட்டா என் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால லஞ்சம் குறையும் நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல் 2-3 பேர் பத்திரப்பதிவில கூட இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே சொல்லியிருக்காங்க. முன்ன வாங்கியிருந்தாங்க, இப்ப இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது வரையும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 2-3 பேர் இது என் காதாலே கேட்டிருக்கேன். இல்ல இப்ப இல்ல, ஊழல் இல்லைன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது வரையும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி, ஓகே, இதே மாதிரி மெயின்டைன் ஆயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்பதே எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கோ, அதுங்களோட ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் இல்லையா? இப்ப எங்க ஜென்ரேஷன் முடிய போகுது, அடுத்த வர ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க டைம்ல ஊழன்ற பேச்சுக்கே இடம் இல்லாம இருக்கணும். அதுதான் எங்களோட விருப்பமும், இந்த ஏரியா மக்களோட விருப்பமும் அதுதான். இப்பதான் சார் வந்திருக்காங்க, பார்க்கலாம். எங்களோட அபிப்பிராயம் அதுதான், பார்க்கலாம். உடனே நாங்களும் ப்ரெஷர் கொடுக்க கூடாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதனாலதான் நாங்களும் டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கரூர்ல பாதிக்கப்பட்ட 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அது நீங்க சரியா பாக்குறீங்களா? சில பேர் தப்புன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கஷ்டப்படுற குடும்பம் தான். ஏன்னா இப்ப எங்களை மாதிரி தான் அவங்கள போய் சாரை பார்க்கணும்னு போய் தான் அவங்க எதிர்பார்த்து சாகணும்னு போகல. யாருமே எதிர்பாராத ஒரு சூழ்நிலை நடந்து போச்சு. அதனால அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி, ஓகே, அவங்க அதை ஒரு பயன்படுத்தி கஷ்டப்படுற குடும்பத்துக்கு இல்லாதவங்களுக்கு தான் செய்யற, இருக்கப்பட்டவங்களுக்கு சார் போய் செய்யல. எல்லாருமே இல்லாதவங்க தானே. இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால எந்த தப்பு? எவ்வளவு வேலை இருக்கு, இல்லாம இல்ல, படிச்சவங்களுக்கு வேலை இருக்கு. ஆனா அவங்க அந்தந்த டைம் இருக்கும் போது தான் சார் செய்ய முடியும். அப்ப செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அவர் செய்வாரு. எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்க எங்களுக்கு என்னன்னா எல்லா மாற்றமும் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் இந்த அளவுக்கெல்லாம் சிஎம் பார்ப்போமான்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ ரொம்ப மாற்றம் இருக்கு. ஏன்னா ஒரு ஹீரோன்றது எங்களுக்கு அப்பாரு. இப்போ சிஎம்ன்றது ஒரு சிஎம் ஒரு வந்திருக்காருன்னா, இவ்வளோ ஒரு வசதியை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அவர் எதுக்காக வந்திருக்காரு? மக்களுக்காக ஒரு சேவை பண்ணோம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு வந்திருக்காரு. இன்னைக்கு என் பொண்ணோ நானோ இன்னைக்கு தனியாக கடைக்கு போகிறோம், தனியாக கடைக்கு வரோம். ஃபர்ஸ்ட்லாம் அந்த பாதுகாப்புலாம் கிடையாது. இப்போ போலீஸ் ரவுண்ட்ஸில் இருக்காங்க. எப்பவுமே எங்கன்னா போய் எதனா கேட்டோம்னா கூட உடனே எதுக்கு, எங்கே போகிறீங்க, கடைக்கு போகிறீங்களா, தனியாக போகிறீங்களா, ஏன் பாப்பாவை கூப்பிட்டுட்டு போகிறீங்கன்னு கேட்குறாங்க. பாதுகாப்பு ரொம்ப இருக்குது. அவர் என்ன சொன்னார்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், போதை ஒழிப்பேன்னு சொன்னார்ல, அதுவும் இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் நிறைய இந்த கஞ்சா பசங்களெல்லாம் பார்க்கலாம் இந்த ஏரியாவில், அதெல்லாம் இப்போ இல்லை. அவருக்காக பசங்க கூட மாத்திக்கிட்டாங்க. நம்ம சிஎம் பேருக்கு இடக்கூடாதுன்றனால எல்லாமே கரெக்டா இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. மற்றபடி என்னன்னா, ஒரு இடத்துக்கு போனோம்னா நாங்க 2 பேர் ரெடில்ஸ்க்கு போயிட்டு வந்தோம். ரெடில்ஸ் போயிட்டு வந்தோடனே பஸ் நான் டிக்கெட் நினைச்சேன். எல்லா பஸ்லயும் இப்போ ஃப்ரீயாவும் இருக்கு. இப்போ லேடிஸ் கிட்ட காசு இருக்குமா, இப்போ ஹஸ்பண்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய வயசானவங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கரண்ட் யூனிட் கம்மியாகுது. எல்லாமே இப்போதானே வந்திருக்காரு. வந்தோடனே ஒருத்தர்கிட்ட எல்லாமே எதிர்பார்க்க முடியாதுல்ல. அவர் ஒன்றும் என்ன சொல்றது, அவரே என்ன சொன்னார், கஜானாவே இப்போ காலி பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. அவர் அவரும் கொஞ்சம் மக்களுக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கும் வேணும்ல, பணம், எல்லா பணமும் வேணும்ல. அதனாலதான் கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கணும். 2 மாசத்துல என்னத்த பண்ணிட்டாரு? 2 மாசம் 5 வருஷம் இருந்தவர் என்ன பண்ணாரு? ஒன்றும் இல்ல. என்னத்த நம்ம கண்டோம்? இன்னைக்கு என்னன்னா, அவரோட ஆட்சியில அது நடக்குது, இது நடக்குதுன்னு அது யார் கண்டா, யார் பண்ணாங்கன்னு யார் பார்த்தா? யாரும் பார்க்கல. என்ன இது அங்கங்க போலீஸ் இப்போ ஒரு சிங்கப்பெண் ஒண்ணு விட்டுருக்காரு. அப்ப கூட பாதுகாப்பு இல்லாம ஒன்றும் இல்லை. அந்த இவர் ஆட்சியில் அது நடந்துச்சு, இது ஆட்சின்னு நடந்ததெல்லாம் இதெல்லாம் நம்ப முடியாதது. ஏன்னா நானும் ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கேன். நல்ல பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை எல்லாமே ஒருத்தர் வந்தவனே எதுவுமே பண்ணலன்னு சொல்றது தப்பு. இப்போ கரூர்ல எப்படி பேசினாரு, என்ன நான் பேசினாலுமே ஏஞ்சி போயிடுறாங்கன்றாரு. அப்போ ஒரு சட்டசபையிலேயே அவரை பத்தி ஒரு டேலண்டா பேசுற ஒரு சிஎம்மா பாக்குறாங்கல்ல. பேசினா ஜெயலலிதா அம்மா பேசும்போது இப்படிதான் பண்ணாங்க சிஎம். அவங்க பேசினாங்கன்னா குரல் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. பயம், அந்த பயம் விஜய் கிட்ட அவங்களுக்கு இருக்கு. இப்போ அவர் கரூர்ல பேசும்போது யாராவது லஞ்சம் வாங்கினா என் பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால லஞ்சம் குறைய சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? லஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆகும். ஏன்னா அவரோட இது எல்லாமே கொண்டு வராங்கல்ல. அவர் பேசுறது, அவர் சொல்றது எல்லாமே சாத்தியமா பண்றாங்க. அதனால லஞ்சம் கம்மியாகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கம்மியாகும். இப்போ கரூர்ல 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. ஆமா. சில பேர் எதுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, நீங்க இதுக்கு இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் ஒண்ணு கேக்குறேன், ஏன் கொடுத்தாங்கன்னு. இப்போ கவர்மெண்ட் வேலையில இருக்கிற ஒருத்தரோட இறந்துடுறாரு, ஒரு விபத்துல இறந்துடுறாரு. அவங்க பையனுக்கு வேலை கொடுக்கறது இல்லையா? இப்போ சிஎம்மா ஒரு 5 வருஷம் முன்னாடி நம்ம அதெல்லாம் சந்திச்சிருக்கோம்.
சந்திக்கும் போது இப்போ வந்து வேலை கொடுக்குறாருன்னா அவரால் வந்து உயிர் விட்டவங்களோட பாதிப்பு என்ன இருக்கும்னு தெரியாது. ஒரு புருஷனால ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு லேடிஸ் இருக்கலாம், அதெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கலாம், மனோ வந்திருக்கலாம், எதனா வந்திருக்கலாம், இல்லை பப்ளிக் சொல்லியிருக்கலாம். அதனால அவர் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்ன மாற்றம் கொண்டு வரணும்னா என்னன்னா இப்போ வந்து என்னன்னு சொல்றது, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இது வரையும். இன்னும் 2 மாசத்துல அவர்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது தான். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. என்னன்னா இப்போ கரண்ட் பில் எல்லாம் வந்து கூட யூனிட் கம்மி பண்ணியிருக்காரு. கரண்ட் பில் யூனிட் பண்ணியிருக்காரு. பசங்க ஃபீஸ் கூட வந்து இப்போ குறைக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் மாற்றம் கூட நல்லா இருக்கு. எதுவுமே பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு ஸ்மூத்தா. 2 மாசம் ஆயிட்டு இருக்குது. உடனே எல்லாமே பண்ண முடியாதுல்ல. வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா தான் ஒரு ஸ்டெப்பா தான் முன்னேற முடியும். வந்த உடனே மொத்தம் சொன்ன எல்லா வாக்குறுதியும் யாராலையும் நிறைவேற்ற முடியாது. யார் வந்தாலும் நிறைவேற்ற முடியாது. அண்ணாமலையே வந்தா கூட நிறைவேற்ற முடியாது. வந்த உடனே எல்லாம் சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்ற முடியாது. அவர் கொஞ்சம் கொஞ்சமா செய்வார். இப்ப மாற்றத்துக்காண்டி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. மாற்றம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஆமா, மாற்றம் ஆரம்பிச்சுதான் இருக்குது. என்ன மாதிரி மாற்றம்லாம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? மாற்றம் வந்து சிங்கப்பெண் தனிப்படை கொண்டு வந்திருக்கிறாரு. பெண்கள் பாதுகாப்புக்கு போதைப் பொருள் குறைஞ்சிருக்குது. ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு, குறைஞ்சிருக்குது. டாஸ்மாக் கடையெல்லாம் நிறைய மூடி இருக்காங்க. நிறைய குழந்தை இந்த ஸ்கூல் பக்கத்துல அதெல்லாம் மூடி இருக்காங்க. அதெல்லாம் உங்க ஏரியா பக்கத்துல மூடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, எங்க ஏரியாலயும் மூடி இருக்கிறாங்க. இப்ப எதிர்கட்சிலாம் ரொம்ப அவர் மேல வந்து இது வந்து ரீல்ஸ் ஆட்சி, 6 மாசம் தான் அந்த ஆட்சி நிலைக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. வயிற்றுச்சல சொல்றது சார். அதெல்லாம் வயிற்றுச்சல், போராமையில, வன்மம், அவங்களால வர முடியல, ஆட்சிக்கு வர முடியல. பணம் பார்த்த கை, கோடியா பணத்தை பார்த்த கை இப்போ ஒண்ணுமே பார்க்க முடியல. பதவி இல்லை, அந்த வெறியில அவங்க 1000 பேசுவாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்க மக்கள் யாருமே அதை பொருட்படுத்தவே இல்லை. அதை காதலே வாங்கிக்கல. இந்த காதலை வாங்கி நாங்க அவங்க எதாவது கத்திக்கிட்டே கிடக்கட்டும் நாய் மாதிரி அப்படின்னு தான் இருக்கிறோம் நாங்க.